இன்றைக்கும் படித்ததில் பிடித்தது பரதம் குணம் பற்றி பார்க்க போகிறோம். பரதன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, கேகய நாட்டுக்கு போயிருக்கான். போயிருக்கிற நேரம் தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து தசரதர் வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து கைகேயிகிட்ட சொல்லணும் அப்படின்னு வரும்போது, கைகேயி என்ன பண்ணுவா, 2 வரங்களை வாங்கி இவனை வந்து ராமனை 14 வருஷம் காட்டுக்கும், பரதன் வந்து அடுத்த பட்ட இது வாரிசாவும் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி தசரதன்ட்டு வரம் வாங்கியிருப்பாள். அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். பரதனுக்கு இது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி வரம் வாங்கினவரான் ராமன் வந்து காட்டுக்கு போனான்னு தெரிஞ்ச உடனே தசரதர் வந்து மயக்கம் போட்டவர் தான். அப்புறம் அவர் எழுந்துக்கிறதே இல்லை, அவர் இறந்து போய்ட்றார். இறந்து போனோடனே அப்போ அவரோட ஈமக்கிரியை நடக்கலை. அப்போ அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, பரதன் வந்து எக்காரணத்துக்காகவும் என்னோட கடைசி சடங்குகளை வந்து அவன் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிடுறார். என்னோட ஈம காரியத்தை பரதன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டு அவர் இறந்து போய்ட்றார். இறந்து போனோடனே இது தான் தெரிஞ்சு பரதன் வரான். வந்தவுடனே ஈம காரியம்லாம் நடக்குது. நடந்து முடித்தோடனே யாரை வச்சு செய்கிறாங்க அப்படின்னா சத்ருக்னன் தான் செய்கிறான். ஏன்னா ராமன் இல்லை, ராமனுக்கு அடுத்தவன் லக்ஷ்மணன் செய்யணும், லக்ஷ்மணன் இல்லை, அதுக்கு அடுத்தது பரதன் செய்யணும். பரதன் செய்யக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அவர் போயிட்டார். ஸோ பரதனும் செய்யலை. கடைசியாக இருந்த சத்ருக்னன் மட்டும்தான் அதுக்கு அந்த காரியம் எலிஜிபிள் சொல்லி சத்ருக்னன் செய்கிறான். செஞ்ச உடனே செஞ்சு முடித்து எல்லாம் ஆன உடனே அந்த காரியம்லாம் முடிஞ்ச உடனே பரதனை கூப்பிட்டு வசிஷ்டர் கேட்குறாரு, அடுத்தது உன்னோட பட்டாபிஷேகம் தானப்பா, என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட கேட்குறாரு. வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, வசிஷ்டர்கிட்ட இவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் அதுக்கு முன்னாடி பரதனை வந்து ராமனை போய் நான் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் என்ன பண்ணுறான், கைகேயி, சுமித்ரை, கோசலை அந்த 3 பட்டதர் அரசிகளோடையும் அவன் வரான். யாரை பார்க்குறதுக்கு, ராமரை பார்க்குறதுக்காக வரான். அயோத்தியிலேருந்து வந்து புறப்பட்டு வரான். வரும்போது அவனுக்கு என்ன, அந்த கங்கை கரையில் நிற்கிறான். கங்கை கரையில் நிற்கும்போது குகன் வரான். குகன் வந்து அவனுக்கு என்ன சமாச்சாரம் கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி பரதன் வந்து சண்டை போடுறதுக்காக வந்திருக்கான், அவன் வந்து நிறைய வீரர்களோட வந்து அடுத்த கரையில் வந்து இறங்கியிருக்கதா நமக்கு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, குகன் வந்து வேடர்களோட தலைவன், அந்த காட்டுக்கு தலைவன் இல்லையா, அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே குகனுக்கு அப்படி ஒரு கோபம் வருது. இன்னைக்கு போய் அவனை 2ல் 1 கேட்டுட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குகன் என்ன பண்ணுறான், அப்போ தான் கொண்டு போய் விட்டுருப்பான். யாரை, ராமர், லக்ஷ்மணன், சீத்தை 3 பேரையும் என்ன பண்ணுவாங்க, இவனோட பர்மிஷன் வாங்கி தான் அந்த காட்டுக்கு போயிருப்பாங்க. தன்னோட படகுல ஏற்றி கொண்டு போய் அவன் கங்கை கரையில் அந்த கரையில் விட்டுருப்பான். அவனுக்கு ரொம்ப கோபம் வருது, ஆத்திரமாக வருது. ஒரு பக்கம் இவன் வந்து இவன் மேலே தப்பே இல்லாத மாதிரி கேகய நாட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க அம்மாவை விட்டு வரம் கேட்குறான். இவனோட ஆசை கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து அவங்க அம்மா வந்து பதவி வேணும்னு கேட்டிருப்பாங்களா? இதில் வந்து பரதனுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? ராமனுக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு தம்பியா சி அப்படின்னு அவன் நினைக்கிறான். திட்டிக்கிட்டே வரான். வரும்போதெல்லாம் அந்த படகுல வரும்போது அப்பேற்பட்ட பரதனை பார்த்து நான் நாக்க பிடுங்குற மாதிரி நறுக்குன்னு நான் கேட்குறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகன் வந்து புலம்பிக்கிட்டே வரான் அந்த படகுல. கங்கை கரை அந்த கங்கை மாதா வந்து இவனோட அந்த இமோஷ்னலாக அவன் நடந்துக்கிறத பார்த்து கங்கை கரைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவனும் நம்ம மேலே ராமனை போலவே இவன் நம்மளை விட அதிகமாக பாசம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கை என்ன பண்ணுமா, அந்த தண்ணி அப்படி வாரி இறைச்சி அவன் மேலே வீசுமா ஒரு சந்தோஷத்தில். வந்தவுடனே சரி, பரதன் வந்து ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கான், இவன் போய் எப்படி போய் அவனை சமாளிப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கங்கை கரை என்ன பண்ணுதா, திரும்ப அடுத்த 2 நிமிஷத்துக்கு சலனம் இல்லாமல் அந்த கங்கை ஓடுது. உடனே குகன் நினைக்கிறானா, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம மேலே தண்ணி அப்படி வாரி வாரி இறைச்சிது கங்கை வந்து ஆனந்தத்தில், இப்போ வந்து சலனமே இல்லாமல் இருக்கே, இதோட அர்த்தமே நமக்கு புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான், சிந்தனையில் வருவான். பரதனை பார்த்த உடனே 4 கேள்வி கேட்டுருணும். அவன் எப்படி வந்து ராமனுக்கு தம்பியாக பிறந்தான், இவனோட சூது கொஞ்சம் கூட இல்லாமல் தான் அவங்க அம்மா கேட்டிருப்பாளா, தன் பேர் இதில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவன் வந்து கேகய நாட்டுக்கு போயிருக்கிற நேரமாக பார்த்து அவன் அம்மா கேட்டிருக்கா அப்படின்னு பலவித யோசனையோடு வருவான். வந்து என்னம்னா கங்கை கரையில் இறங்குவான். இறங்கின உடனே டக்குன்னு அந்த வயசானவரை பார்த்த உடனே இவர் தான் அவரோட குலகுரு வசிஷ்டர்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த வசிஷ்டர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் வந்து ராமனோட அடிமை, ராமனுக்கு தொண்டன், நான் என்கிட்ட
உத்தரவு வாங்கிட்டு தான் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான், அதாவது அந்த காட்டுக்கு தலைவன்கிற முறையில் அவர் கேட்டிருப்பார். நான் இந்த கானகத்தில் வசிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணுங்கிற மாதிரி குகனை கேட்டிருக்காரு அவர். அவன் சொல்லுவான், நான் தான் கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வசிஷ்டர்கிட்ட இவர் அறிமுகப்படுத்தும் போது பரதன் பார்க்குறான். பத்தியா, இவனும் நம்மளை போலவே வந்து ராமனுக்கு தொண்டன் அடிமைன்னு சொல்கிறானோன்னு இவனுக்கு ஒரு சந்தோஷமாகுது. அதே சமயம் இவன் என்ன பண்ணுறான், பரதனை பார்க்குறான். பரதனை பார்த்த உடனே அவனுக்கு ராமனுக்கு அவனுக்கு துளி கூட வித்தியாசமே இல்லையா, அந்த கலரில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. அப்படின்னு ராமன் வந்து நீல வண்ணமாக இருப்பான், இவன் அந்த மாதிரி இல்லாமல் வெள்ளையாக இருந்தான். அதை பார்த்த உடனே ராமனன்னா ராமனை போலவே இருக்கானே இவன் அப்படின்னு நினச்சிக்கிறான். நினச்சிட்ட வந்து இவன் பேசுறதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான பரதன். அவன் வந்து ஓடி வந்து என்ன பண்ணுறான், குகனை கட்டிக்கிறான். கட்டிக்கிட்டு, நீ தான் கொண்டு போய் விட்டியா, இப்போ எப்படி இருக்காங்க எங்கள் அண்ணன் அண்ணிலாம் எப்படி இருக்காங்க, நலமாக இருக்காங்களா, நீ எங்கே விட்டேன்னு சரி, நீ ஏன் என்னை கூட்டிகிட்டு போ, நான் வந்து திரும்ப அவங்கள வான்னு கூப்பிட்ற போகிறேன். நான் எனக்கு இந்த அரச வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இதுக்கோட நியாயப்படி தர்மப்படி பார்த்தா வந்து ராமன் தான் வந்து இதுக்கு அரசாட்சி செய்யணும். நீ என்னை திரும்ப கூட்டின்னு போனீங்கன்னா, இல்லை ராமனை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ராமன் கிட்ட பேசுகிறோம், பேசி அவரை வந்து அயோத்திக்கு திரும்ப கூட்டிகிட்டு போகலாங்கிற எண்ணத்தில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பரதன் வந்து குகன்கிட்ட பேசுகிறான். பேசின உடனே குகன் அழறான், ஓன்னு அழறான். அழுது உடனே, என்ன குகா, ஏன் இப்படி அழற நீனு அப்படின்னு அவன் கேட்ட உடனே அந்த குகன் சொல்கிறான், நான் வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன், ராமருக்கு நீ எப்படி தம்பியான அப்படின்னு சொல்லி உன்னை திட்டிக்கிட்டு தான் வந்தேன். நான் உன்னோட சூது இல்லாமல் இந்த அரசாட்சி வந்து உனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு நானும் உன்னை ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டுட்டேன். என்னை நீ மன்னிச்சேன்னு சொன்னாதான் நான் வந்து நான் அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவான். உடனே பரதனும் சேர்ந்து அழறான். என்ன அழறான்னா, எல்லார போலவே நீன்னு நினச்சிட்ட பத்தியா என்ன, நான் வந்து அரச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டிருப்பேன்னு முன்ன பின்ன தெரியாத நீ கூட இப்படி நினச்சிட்டியே குஹா அப்படின்னு சொல்லி அவன் பரதன் வந்து கட்டி பிடிச்சின்னு அழறான். அழுத உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி நான் மறுநாள் வந்து நான் ராமரை நானே கூட்டின்னு வரேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ராமரை வந்து கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வரும்போது அதுக்கு உள்ளார என்ன ஆகுது, நைட்டு வந்து அவன் பரதன் வந்து தூங்க போகிறான். தூங்க போகும்போது அவனுக்கு மனசெல்லாம் வருத்தம் என்னன்னா, முன்ன பின்ன தெரியாதவன் குகனுக்கு கூட நம்ம மேலே கோபம் இருக்குது, நாம் தான் இந்த அரச பதவியை வாங்கிட்டோம் அப்படிங்கிற கோபம் வந்து குகனுக்கு கூட இருக்கே அப்படின்னு சொல்லி வசிஷ்டர்கிட்ட போய் இவன் வந்து அழறான். என்ன அழறான்னா, இந்த மாதிரி எல்லாரும் தான் தப்பாக நினைக்கிறாங்க, இப்போ ஏற்பட்ட குகனே இப்படி நினச்சாங்கன்னா நாட்டு மக்கள் என்னை எப்படி நினைப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வரும்னு நான் நினைக்கவே இல்லை வசிஷ்டரை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் வந்து வசிஷ்டர் பாதிராத்திரி வந்து கேட்பான். வசிஷ்டர் சொல்லுவார், அதாவது அவனுக்கு பரம்பொருள்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்பார். அவனும் என் பரம்பொருள் தான் உணர்ந்தேன், எனக்கு அதனால் எனக்கு அந்த அரசாட்சியை எனக்கு வாங்கிக்க இஷ்டம் இல்லை, நான் ஆள போகிறது இல்லை அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவான், தூங்குறதுக்காக வரும்போது தேவேந்திரன் வந்து பரதனை பார்க்கறதுக்கு வருவான். எங்கே, அந்த கங்கை கரையில் கூடாரம் அமைச்சு பரதன் தங்கியிருக்கான். வசிஷ்டரை போய் பார்த்துட்டு வருவான். நான் போய் ராமரை கூப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அதாவது இறை சக்தி என்ன நினைக்குமா, தன்னோட சேவையை விட தன்னோட பக்தனுக்கு சேவை செய்கிறத முக்கியமானு நினைக்கும். ராமரை வந்து இவன் கூப்பிடுற விதத்தில் கூப்பிட்டா ராமர் வந்து ராவண வதம் நிகழ்த்தாமலே வந்துருவாருங்கிற கவலை வந்துருச்சு தேவேந்திரனுக்கு. ராமர் அவதாரம் எதுக்கு, ராவணனை வந்து வதம் செய்யறதுக்கான அவதாரம். இப்படி நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தேவேந்திரன் வந்து பாதி ராத்திரியில் அவனோட கூடாரத்துக்கு வராரு. வந்துட்டு அவர் சொல்கிறார், இவர் வந்து பரம்பொருள்னு தெரியுது, அப்பா நீ வந்து இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ கூப்பிட்டீங்கன்னா ராமர் வந்து மறந்துடுவார், தன் பக்தன் சேவையே வந்து இப்போ சிறந்த சேவைன்னு நினைக்கக்கூடியவர் அவர், உன்னோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக ஒரு அயோத்திக்கு திரும்பிடுவார்க்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, நீ வந்து தயவு செஞ்சு அவரை வான்னு நீ கூப்பிடாத, எங்களுக்கு ராவண வதம் நிகழ்த்தணும், ராவண வதத்துக்காக மட்டும்தான் அந்த பரம்பொருள் வந்து ராமாவதாரம் எடுத்திருக்கு, நீ வந்து எக்காரணம் கொண்டும் திரும்பவும் அயோத்திக்கு ராமரை வரவழைச்சிடாத அப்படின்னு அவர் தேவேந்திரன் கேட்டுக்கிறாரு. கேட்டுட்ட உடனே சரி நான் கேட்கல, அவரோட விருப்பம் அதுவானாலும் அதுவே நடக்கணும், தெய்வ சங்கல்பம் அதுன்னு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணுறான், ராமரை வான்னு கூப்பிட மாதிரி
கூப்பிடுறது இல்லை அவன். அதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்கிறான், சரி அவர் சொல்லிடுறாருல, என்னதான் இருந்தாலும் வந்து அப்பா இருக்காரு இல்லை, அவன் சொல்லுவான் அப்பா தான் இறந்து போயிட்டாரு, சத்தியம் வாங்கின அப்பா தான் இறந்து போயிட்டாரு, இனிமேல் கூட சத்தியத்தை காப்பாற்றணுமா, தேவையில்லை நீ வான்னு கூப்பிடும்போது அவர் சொல்லுவார், தந்தை வந்து இறந்தாலும் இருந்தாலும் வந்து தந்தையின் கட்டளை வந்து ஒரு மகன் வந்து நிறைவேற்றியே ஆகணும், அதனால் நான் வரமாட்டேன்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாதுகையை எடுத்துன்னு போய் அதை பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகையை வச்சு தான் அவர் 14 வருஷம் அவர் வந்து அரசாண்டார். அரசாள முடிஞ்ச உடனே ராமர் வந்து பார்க்குறதுக்கு வரார். 14 வருஷம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பரதனை கட்டிக்கிறார். கட்டிக்கிட்ட உடனே பரதன் என்ன பண்ணுறான், குமுறி 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 கதறி 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 அழறான். ஏன் பரதா, நான் தான் வந்துட்டேனே, கரெக்டாக 14 வருஷம் முடிந்த அடுத்த நாளே நான் வந்துட்டேன், இன்னமும் ஏன் அழற நீனு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நீ என்னதான் 14 வருஷம் கழித்து நீ வந்தாலும் இந்த 14 வருஷம் நான் பட்ட மனவேதனைக்கு வந்து ஒரு அளவே இல்லை. முதல்ல அயோத்தி ஜனங்கள் என்ன தப்பாக நினச்சாரு, அடுத்தது குலகுரு என்ன தப்பாக நினச்சாரு, அப்பாவோட ஈம காரியம்லாம் முடிஞ்ச உடனே அப்பா என்ன சொல்கிறார், வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்பா இனிமேல் அடுத்தது பட்டாபிஷேகம் தானே என்ன அவரும் என்ன கேட்குறாரு, அவரும் என்ன புரிஞ்சுக்கல. லக்ஷ்மணன் என்ன பண்ணா, பரதன் வந்து படைகளோட வந்திருக்கான், அவனை தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேலை, அவனுக்கு இன்னமும் ஆசை அடங்கலையா அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து என் மேலே கோவப்பட்டான். அதுக்கப்புறம் தாய் உட்பட கோசலை உட்பட வந்து என் மேலே கோபம் இருக்குது, என்னால் தான் வந்து அவன் காட்டுக்கு போனான்னு கோசலை மாதாவும் நினைக்கிறாங்க, கைகேயி மாதாவும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் குகன் கூட என்ன நினச்சா, நான் வந்து என்னை வந்து நான் அரசாட்சிக்கு தான் ஆசைப்பட்டேன்னு அவனும் நினச்சான். இந்த 14 வருடங்களும் எல்லாருமே என்னோட மனசில் துளி கூட அந்த நினைவு இல்லை. ஒருத்தராவது ராமரோட தம்பி ராமன் மாதிரியே இருப்பான்னு குகன் வந்து கடைசியாக உணர்ந்தான். அவன் சொல்கிறான், ராமரோட தம்பி கூட இந்த மாதிரி இருப்பாரான்னு நான் நினச்சது எவ்வளோ பெரிய தப்பு, ராமரோட தம்பி கூட ராமரோட குணம்தான் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி மொத்த ஜனங்களும் என் மனசில் துளி கூட ஆசை இல்லாதப்ப நான் வந்து இந்த அரசாட்சிக்கு ஆசைப்பட்டேன்னு நான் என்னை புரிஞ்சிக்காமையே எல்லாரும் வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க. இதில் என்னோட தவறு ஒரு சிறிதளவு கூட இல்லை. ஆனால் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அவமானமும் இது தேவையா, எனக்கு வந்து அந்த மன உளைச்சல் வந்து அடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பரதன் வந்து சொல்கிறார். அப்பேற்பட்ட நாமளும் என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேரை வந்து நம்ம அப்படி தான் தப்பாக நம்ம அசம்ஷனில் புரிஞ்சுக்கணும். நம்மளையும் பல பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ராமன் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டான், லக்ஷ்மணன் கூடவே போய் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டான். ஆனால் பரதன் வந்து இந்த காட்டுக்கெல்லாம் எதுக்குமே போகாமல் அவன் கஷ்டப்பட்டான். அரச போக வாழ்வை துறந்து தான் அந்த 14 வருஷமும் அவன் வந்து கீழே ஒரு பள்ளம் வெட்டி, அந்த நந்தி கிராமங்கிற இடத்துல ஒரு பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்தில் தான் படுத்திருக்கான். எங்கள் அண்ணன் எப்படி வந்து அதாவது இந்த காட்டில் வந்து இயற்கையோடு எப்படி ஒன்றி இருந்து நானும் அப்படி தான் இருப்பேன்னு கடைசி வரைக்கும் அரண்மனைக்குள்ளே போகல. அவன் என்ன பண்ணுங்க, நந்தி கிராமத்தில் இருந்த இடத்துலே இருந்து தான் அவன் ஆட்சி செஞ்சான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட பரதனுக்கு பாருங்கள், ராமனோட குணம் வந்து பரதனுக்கும் இருந்தது. அதை போல் நம்ம நிறைய பேர் அப்படி தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கோ. கைகையோட அவளை ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அவளுக்கு தெரியும், அவளுக்கு வந்து பரம்பொருள் ஆணை கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணின்னு வந்த உடனே அவளை பூஜை ரூமில் கூப்பிட்டு கைகையை அவள் காலில் விழுந்து, நீ வந்து சீக்கிரமாக எவ்வளோக்கு எவ்வளோ என்னை அனுப்புறியோ அவ்வளோக்கு அவ்வளோ ராவணவதம் நிகழும், தாயே உன் கையிடத்தில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணுறார் கைகையை. கைகை என்ன சொல்கிறா, அதுக்காக ஆகட்டுப்பா, என் பேர் கெட்டால் என்ன, நான் கட்டாயமாக உன்னை வந்து காட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி வரம் வாங்கிக்கிறார். எப்போ திருமணம் முடிந்த உடனே கைகை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பின்னாலேயே வந்து அவர் செய்கிறார். அப்பேற்பட்ட பரதனோட ஆங்கிள் இருந்து நம்ம யாருமே திங்க் பண்ணல. எல்லாருமே நம்ம எப்படி நினச்சோம், கைகை வந்து பேராசைப்பட்டு தான் அவன் செஞ்சா, பரதனோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு தான் நம்ம நினச்சோமே தவிர, அனாவசியமாக பழி சொல்லி தாங்கியவர்கள் 2 பேர். ஒன்று பரதன். அவனுக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு கடைசியாக என்னன்னா, அந்த வந்து பரதன் வந்து குற்றமற்றவன்கிறது கூட எப்போ சொல்கிறாரு, 14 வருஷம் கழிச்சு தான் ராமன் கேட்குறாரு. தசரதன் அதாவது அக்னி பிரவேசம் செய்யும்போது தசரதன் வராரு, என் மருமகள் வந்து தவறே செய்யலே, அவள் கற்புக்கரசி
அவளை நான் பார்த்தேன் அப்படின்னு தசரதெல்லாம் சொன்னதுனால தான் அவர் சீதா தேவியை ஏற்றுக்கிறார். இலங்கையிலேருந்து அந்த 10 மாதம் கழித்து வந்த உடனே அவளை அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறார். அதுக்கு முன்னாடி தசரதன் சொல்கிறார், அப்பா அவள் குற்றமற்றவள் அப்படிங்கிற அவள் தேவர்கள் எல்லாரும் சொன்னால் கூட அவர் வந்து நம்பாமன்னு இல்லை, அது உலக ஜனங்களுக்கு அதை தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவளை அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அவர் கேட்குறாரு, ஏன்பா பரதனை நீங்கள் சொல்லலை, பரதனை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, இது காரணம் கைகேயி தானே அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்கிறார். இல்லைப்பா, பரதன் மேலே தவறே இல்லை, அவனை நீங்கள் மகன்னு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு இவர் தசரதன்கிட்ட ராமன் கேட்குறதுனால, ஆமாப்பா என்மையாக அவரை நான் மகன்னு ஒத்துக்கிறேன்னு அவர் தசரதன் சொல்கிறார். அதாவது பரதனை வந்து எல்லாருமே தவறாக தான் புரிந்து கொண்டார்கள் தவிர யாருமே பரதன் நிலையில இருந்து யாருமே யோசனை பண்ணல. 14 வருஷம் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டானா, 14 வருஷம் மன உளைச்சல்ல ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா பரதன் தான். அது பார்த்தாங்கன்னா அந்த 4 சகோதரர்களும் சரி, 4 சகோதரர்கள் மனைவிகளும் சரி, அதை துறவு வாழ்க்கை தான் 14 வருடங்களும் மேற்கொண்டனர். இவங்களுக்காக அவங்க போனாங்களே நமக்கு என்ன அப்படின்னு அந்த மற்ற தம்பிகளும் நினைக்கிறேன். மற்ற தம்பிகளும் எப்படி நினச்சாங்கன்னா, அவங்கள எப்படி அவங்களுக்கு துறவரம் எப்படி மேற்கொண்டாங்களோ அதே போல் நாங்களும் துறவரம் தான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையே நிறைவடையுது. எப்போ 14 வருஷத்துக்கு கழித்து ராமரோட பட்டாபிஷேகம் ஆன அப்புறமா தான் அவங்க இல்லற வாழ்க்கையில் அந்த 4 சகோதரர்களும் ஒன்றாக அப்படி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்கங்கிறத அதை ராமாயணம் தெளிவாக சொல்லுது. நம்ம ராமாயண மகாபாரதம் படிக்கிறது எதுக்கு? உறவுகளை எப்படி பேணி காக்கணும், சொல்களை வந்து எப்படி பேசணும், ஒரு அண்ணன் தம்பின்னா எப்படி இருக்கணும், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருந்தது இல்லை. அப்படி அப்பேற்பட்ட குணங்கள், பரதனோட குணங்கள் வந்து எங்கேயுமே பேசப்படவில்லை. அதுதான் உண்மை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.